வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க கருவேப்பிலை சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தார் நண்பர். அதுக்கு உண்டான ஐட்டமாக எடுத்துகிட்டு பாருங்க. பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா. இதெல்லாம் புதினாலாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், 2 தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு, 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, இது கடலைப்பருப்பு, உப்பு, இவ்வளோதான். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்குங்க, சரியா? உங்களுக்கு தேவைன்னா புளி சேர்த்துக்கலாம். தேங்காய் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தேங்காய் இல்லை அது தேவையில்லை. அதோட வெங்காயத்தையும் போட்டுருங்க. கடலைப்பருப்புலாம் போட்டாச்சு. அதோட சீரகம், மிளகு, சோம்பு, புளியெலாம் போட்டுருவோம். அது வதங்கினதோட தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை போட்டுட்டோம்னா அதுவும் வதங்கும். ஃபைனலாக தான் கருவேப்பிலை போட போகிறோம். ஏன்னா ரொம்ப கருவேப்பிலாம் நல்லா இருக்காது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் கருவேப்பிலை. அடுத்து உப்பு போட போகிறோம். உப்பு எவ்வளோ தேவையோ அதை அவ்வளோ போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். வதங்கிக்கிட்டே இருக்குது, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது ஊர்லேருந்து நண்பர் கொண்டு வந்தார். அது வேஸ்ட்டாக போயிடும்னு சட்னி அரைக்கும். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. எது இருக்கோ என்கிட்ட இருந்துச்சு அதனால போடுறேன். இவனே ஒரு கிண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை போடுறேன். இப்போ ஃபைனலாக கருவேப்பிலையை போட போகிறேங்க. கருவேப்பிலை போட்டுட்டாச்சு. அப்படியே வதக்கி வச்சுட்டோங்க. அது அப்படியே வரும். ஃபைனலாக வதங்கிடுச்சுங்க எல்லாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸை விட்டு அரைக்க. ஃபைனலாக அரைச்சாச்சுங்க சட்னி. சூப்பராக இருக்கா? இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சுடுசோறுலாம் ஆக்கி அப்படியே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.